திருநங்கையோட வாழ்க்கை என்னங்கிறது நான் சொல்ல தேவையில்லை. இப்போ ஒரு பொண்ணோ பையனோ சராசரி ஆளுங்க கஷ்டப்படுறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திருநங்கை கஷ்டப்படுறது யாருக்குமே தெரியாது. ஸோ என் கூட இருக்கிறவங்களாம் என்னை ரொம்ப கேவலமாக பேசினாங்க. உன்னால் குழந்தை கொடுக்க முடியுமா, நீ ஒரு பொண்ணே கிடையாது, அப்படி இப்படிலாம் என்னை ரொம்ப கேவலமாக எல்லாருமே பேசினாங்க எல்லா இடத்துலையும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, மனசு கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு என்னை ஒரு கோவில் கூப்பிட்டு போனாங்க. என் தாய், என் தேவி வாராகியை மட்டும்தான் நான் குருவாக நினைக்கிறேன். அவளை மட்டும்தான் எப்பயுமே நான் ஜெபிப்பேன். அவளுக்காக தான் நான் எப்பயுமே இப்போ கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். தேவி கிட்ட நான் டெய்லி பேசுவேன், வாராகி கிட்ட நான் டெய்லி பேசுவேன், டெய்லி நான் பேசுவேன். என்னால் முடிஞ்சது என்னை தேடி வர ஜனங்களுக்கும் நான் சொல்கிறேன். நான் ஒரு முஸ்லீமாக இருந்து குரான் படிக்கிற வாயில இன்னைக்கு அவளோட மூல மந்திரத்தையும் அவளோட நாம வழி எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு சொல்றத பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா கெட்டதை நினைச்சிட்டு தயவு செஞ்சு அந்த அம்மாவை வீட்டில் வைக்காதீங்க. இந்த அம்மாவை வீட்டில் வச்சா அவங்க நம்மளுக்கு இது பண்றாங்க, இந்த அம்மாவை தூக்கி வச்சா அந்த அம்மா அவங்கள அழிச்சிருவானா, அழிக்க மாட்டா, அது தப்பு. ஜெய் தண்டினி, ஜெய ஜெய தண்டினி, நமோ பகவதி வாத்தாளி. எல்லாருக்கும் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குருஜிக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். விளக்கு கடை அம்மாவுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாரிமுத்து அண்ணனுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது என்னென்னா, திருநங்கையோட வாழ்க்கை என்னங்கிறது நான் சொல்ல தேவையில்லை. இப்போ ஒரு பொண்ணோ பையனோ சராசரி ஆளுங்க கஷ்டப்படுறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திருநங்கை கஷ்டப்படுறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் ஒரு பையனை கரம் பிடிச்சேன். நிறைய சோதனைக்கு மேலே சோதனை வந்தது. ஆனால் அந்த பையனை கரம் பிடிச்சேன். அப்போ நிறைய கெட்ட பேர் வந்தது. ஸோ என் கூட இருக்கிறவங்களாம் என்னை ரொம்ப கேவலமாக பேசினாங்க. உன்னால் குழந்தை கொடுக்க முடியுமா, நீ ஒரு பொண்ணே கிடையாது, அப்படி இப்படிலாம் என்னை ரொம்ப கேவலமாக எல்லாருமே பேசினாங்க எல்லா இடத்துலையும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, மனசு கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு என்னை ஒரு கோவில் கூப்பிட்டு போனாங்க. லக்ஷ்மி குபேரர் கோவில்னு சொல்லிட்டு ரத்னமங்கலத்தில் இருக்குது. ஸோ நான் அங்கே போயிருந்தேன். ஏன்னா ஆக்சுவலாக நான் ஒரு முஸ்லீம், அதை நான் சொல்லிக்கிறேன். நான் ஒரு முஸ்லீம். என்னை அந்த கோயில் கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனோன்னே ஆட்டோ நிப்பாட்டிட்டு நான் வரும்போது ஒரு பன்றி நின்றுச்சு அந்த ஆட்டோ பக்கத்தில். இது ஏன்னா எங்கள் முஸ்லீம்ஸில் அந்த பேர் சொல்லக்கூடாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இது என்ன நேரம் நம்ம வண்டிக்கிட்ட நிற்கிது, இது எதுவும் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. யோசிச்சுட்டு நான் போயிட்டு அந்த சாமிலாம் பார்த்துட்டு வரும்போது என்னே அறியாமலே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஒரு விக்கிரகம் வாங்கிட்டு நான் வீட்டில் வச்சேன். ஆனால் எனக்கு அப்போ தெரியாது அது ஆசடா நவராத்திரி நாளுங்கிறதும் எனக்கு தெரியாது. எனக்கு பூஜை பண்ணுற முறை தெரியாது, எதுவும் தெரியாது. என் தாய், என் தேவி வாராகியை மட்டும்தான் நான் குருவாக நினைக்கிறேன். அவளை மட்டும்தான் எப்பயுமே நான் ஜெபிப்பேன். அவளுக்காக தான் நான் எப்பயுமே இப்போ கூட வாழ்ந்துட்டுருக்கேன். அப்படி இருக்கிற டைமில் இந்த மாதிரி அந்த அம்மாவை வச்சு நான் டெய்லி பூஜை பண்ண ஆரம்பித்தேன். பூஜை பண்ணும்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு தெய்வத்தை எடுத்துகிட்டு பூஜை பண்ணும்போது உடனே நம்மளுக்கு நல்லது நடந்துடாது. நம்ம நல்லதை நினைக்கணும், மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணும். மற்றவங்களுக்கு நம்ம உதவி பண்ண 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 தான் நம்ம நல்லா இருப்போம். அதை நான் உணர்ந்திருக்கேன். இன்றைக்கி என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் எங்கள் ஃபேமிலியிலே கேட்குறாங்க, நீ இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டியே, நீ எதுக்கு இப்படி இருக்கிற, சாமியாரை மாதிரி போகணுன்னு ஏன் ஆசைப்படுறேன்னு கேட்குறாங்க. அது ஏன்னு எனக்கு இப்போ கூட எனக்கு அதுக்கான கேள்விக்கு என்ன பதில் கிடையாது. என் தேவிக்கிட்ட நான் டெய்லி பேசுவேன், வாராகி கிட்ட நான் டெய்லி பேசுவேன். என்னால் முடிஞ்சது என்னை தேடி வர ஜனங்களுக்கும் நான் சொல்கிறேன். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, ஏதோ ஒரு சக்தி ஏங்கிட்டு இருந்தால் இன்ன வரைக்கும் நான் நினச்சிட்ருக்கேன். இங்கே வந்ததுக்கு காரணம் கூட மொதல் என் தாயை பற்றி பேசினதுக்கு எனக்கு இந்த மேடையில் வாய்ப்பு கிடச்சதை நான் பெருமையாக நினைக்கிறேன். நான் ஒரு முஸ்லீமாக இருந்து குரான் படிக்கிற வாயில் இன்றைக்கி அவளோட மூல மந்திரத்தையும் அவளோட நாம வழி எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி சொல்கிறத பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவள் என்னை ஆர்த்தி கொடுக்கறதுக்கு எனக்கு இது பண்ணியிருக்கிறா. எனக்கு பெருமையாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, எதிரியை அழிப்பா அம்மா, அதெல்லாம் ஓகே. அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கூட இருந்து எல்லாமே பண்ணுவா, அதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னுமே ஒரு சில பேர் கெட்டதை நினச்சிட்டு தயவு செஞ்சு அந்த அம்மாவை வீட்டில் வைக்காதீங்க. இந்த அம்மாவை வீட்டில் வச்சா அவங்க நம்மளுக்கு இது பண்ணுறாங்க, இந்த அம்மாவை தூக்கி வச்சா அந்த அம்மா அவங்கள அழிச்சிருவானா, அழிக்க மாட்டா, அது தப்பு. நல்லதை மட்டும் நம்ம நினச்சா மட்டும்தான் நம்மளுக்கு தூடி நல்லது வரும். அது நிறைய பேர் விரும்புறதில்ல. வர்றவங்களாம் எனக்கு இது வேணும், அது வேணும், அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இவங்களை எனக்கு மயக்கி கொடுங்க, இவங்களை எனக்கு கீழே பணிய வைங்க, அவங்கள நோய் இல்லாமல் பண்ண வைங்கலாம் சொல்கிறாங்க. நான் உண்மையாக கடவுள் கிடையாது. எனக்கு தோன்றதை மட்டும்தான் செய்கிறேன். அந்த அம்மாவை பாரத்தை போட்டுட்டு இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். என்னை தேடி வர மக்களும் நல்லா இருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இடத்துல நான் இன்றைக்கி நிற்கிறேன்னு அது காரணம் என் தேவி வாராகி தான். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதேமாதிரி நான் குருஜியை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சேன்.
ஆனால் இந்த இடத்துல பார்க்குற பாக்கியமும் அந்த அம்மா கொடுத்துருக்கா. அதே மாதிரி விளக்கு கடை அம்மாவும் நான் பார்க்கணும் உங்கள் கடைக்கு வந்து குத்து விளக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அன்றைக்கி இந்த அம்மாவே நான் இன்றைக்கி நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நன்றி.